கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வட மாநிலத்தைச் சேர்ந்த நபரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெறுவதாக வடக்கு மண்டல காவல்துறை ஐஜி அஸ்ரா கார்க் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவரை காண்பிக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த ஆரம்பாக்கத்தில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய சிறுமியை கடத்திச் சென்ற அந்த நபர் ஆள் நடமாட்டமில்லாத தோப்பில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி ஓடினார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கும்மிடிப்பூண்டி போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி 8 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தேடி வந்தனர். கடந்த 13 நாட்களாக தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். மேலும் குற்றவாளியின் சிசிடிவி காட்சிகள் புகைப்படங்களையும் வெளியிட்டனர். இந்த நிலையில் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட வடமாநில நபர் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் சுற்றித் திருந்தபோது தனிப்படை காவல்துறையினர் நேற்று அவரை கைது செய்தனர். அந்த நபரின் புகைப்படத்தை சிறுமியிடம் காண்பித்த போலீசார் அவர்தான் குற்றவாளி என்பதை உறுதி செய்தனர். விசாரணையில் அந்த நபர் சூலூர்பேட்டையில் உள்ள பஞ்சாபி தாபா ஒன்றில் பணியாற்றியதும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரயில் நிலையங்களில் சுற்றித் திரிந்ததும் தெரிய வந்துள்ளது. இளைஞர் கைது செய்யப்பட்டதை அறிந்த உறவினர்கள் மற்றும் ஆரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்த நபரை காண்பிக்க வலியுறுத்தி காவல் நிலையம் முன்பு குவிந்தனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மேலும் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போகச் செய்தனர். இதற்கிடையே கும்மிடிப்பூண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் கைது செய்யப்பட்டவரின் அடையாளமும் சிசிடிவியில் உள்ளவரின் அடையாளமும் ஒத்துப்போவதாக தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்டவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வந்திருப்பதாகவும் அவரிடம் விசாரணை தொடர்வதாகவும் தெரிவித்தார். முதல் கட்ட விசாரணையில் ஒரு சந்தேக நபர் நாங்கள் பிடிச்சிருக்கோம். அவரோட அடையாளம், அவரோட ஐடென்டிட்டி நம்ம தேடப்பட்ட குற்றவாளி எதிரிக்கு மேட்ச் ஆகுது. அவருக்கு இப்போ செக்யூர் பண்ணி ஃபர்தர் அவருக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு டீம்ஸ் 6 டிஎஸ்பிகள் இருக்காங்க. எஸ்பி திருவள்ளூருடைய சூப்பர்விஷனில், டிஐஜி காஞ்சிபுரம் ரேஞ்சுடைய மேற்பார்வையில் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் நல்ல ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆகிருக்குது. இனிமேல் இந்த கேஸ் விசாரிச்சுட்டு ஃபர்தர் உங்களுக்கு டெவலப்மெண்ட் தெரியப்படுத்தும்.